இந்நாள் நன்னாள் ஆகட்டும். எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீதி, நேர்மை, பண்பாடு ஆகிய நல்லொழுக்கங்களை கொண்ட ராசி தாங்க தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, குறிப்பாக இந்த 7 நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லா தகவல்களையுமே விளக்கமாக சொல்லியிருக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதவி செல்வாக்கு படைத்தவர்களுடன் நட்பை கொள்ளக்கூடிய அன்பர்கள் தாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள்னே சொல்லலாம். தனுசு ராசிக்காரர் பார்த்திங்களா, புத்திசாலிகளாகவும் அறிவாளியாகவும் செயல்படுவாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் பொறுமையற்றவர்களாகவும் இருக்கக்கூடிய அன்பர்கள். இவங்களை பார்த்திங்களா, எந்த சோதனை வந்தால் கூட அவங்களோட தன்மானத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்கள பார்த்திங்களா போராட்ட குணம் இருக்கிறவங்க அப்படின்னும் சொல்லலாங்க. மற்றவங்கள நம்பாமல் தன்னோட முயற்சியால் முன்னேற பாடுபடக்கூடிய அன்பர்கள் தாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள். பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் இடையே ஒரு பாலத்தை உருவாக்கும் உயர் நுண்ணறிவு படைத்தவர்கள் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க. இவங்கள பார்த்திங்களா பிடிவாத குணத்துடன் இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம். லாபஸ்தானத்தில் விஸ்வாவசு புத்தாண்டு பிறக்கிறதுனால கனவுகள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்கு. சொந்தமாக வீடு வாங்குவீங்க அல்லது கட்டி குடி போகக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி கன்னி பெண்களை பார்த்திங்களா தடைப்பட்ட கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலையை பார்த்து அப்படின்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, ராகு, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், புதன், கலத்திரஸ்தானத்தில் குரு என அமைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், கேது என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வாரத்தில் காத்திருக்கிறது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே திரிவோணம் மிகவும் பலமாக அமைந்திருக்கிறதுங்க. பொருள் வரவு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பணவரப்பை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாகவே இருக்கும். வீண் செலவு குறையக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி சேமிக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் கூட அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையானது அமையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி எதுலேயுமே ஈடுபடாமல் ஒதுங்கி சென்றால் கூட மற்றவங்க விடாமல் வம்புக்கு இழுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே இழுபறியாக இருந்து வந்த சில காரியங்கள் எல்லாமே இந்த டைமில் நடந்து முடியும். வீடு மனை சார்ந்த சொத்து பிரச்சனைகள் அனைத்துமே அகலக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி நடந்தால் கூட சற்று நிதானமாக இருக்கும். போட்டிகள் அனைத்துமே தலை தூக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு வீண் அலைச்சலானது குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே விருப்பம் இல்லாமல் பயணம் செல்ல நேரிடலாம். கலைத்துணருக்கு பொறுத்த வரைக்குமே மனதில் இருக்கும் சங்கடங்கள் அனைத்துமே அகலக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதே சமயம் அவங்களுக்கு இந்த டைமில் அக்கறை ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயமும் நீங்கும். எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் தோன்றக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆசிரியர்களோட உதவியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வரவுக்கு ஏற்றபடி செலவு இருக்கும். செவ்வாயோட சஞ்சாரம் மூலம் சாதகமான பலனானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. விரும்பியது கிடைக்கும். அதே நேரத்தில் அதற்கான கூடுதலாக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டி இருக்கும். பயணத்தில் தடங்கள் ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாய்க்கு ருசியான உணவானது கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. வீண் செலவு ஏற்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்க. கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தில் லாபமானது குறையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. பண வரத்தை பொறுத்த வரைக்குமே சீராக தான் இருக்கும்.
ஆர்டர்கள் வருவது தாமதப்படுங்க. வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. போட்டிகள் இந்த டைமில் பார்த்தீங்களா கொஞ்சம் குறையிறதுக்கான ஒரு காலமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படவும் சில பேத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. அடுத்ததாக தனுசு ராசி உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க. வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. குழந்தைகளோடு அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்கும் உதவிகள் ஆனது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாமதப்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த டைமில் இது கிடைச்சா பரவாயில்ல, பணம் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னா கூட அது உங்களுக்கு தாமதமாக தான் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக நீங்கள் தொடர்ந்து ஆஞ்சநேயரை வணங்குவது சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம். உங்களுடைய கிரக நிலையானதே நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு காத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகவும் நல்ல வாரமாக அமைஞ்சிருக்கு. வாரத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் நினைத்த வேலைகள் எல்லாமே நடக்குங்க. இதனால் உங்களுக்குள்ள ஒருவித உற்சாகமும் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் வேலைகளில் நல்ல பலனானது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி வாரத்தின் நடுப்பகுதியில் வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக கொஞ்சம் அலைய வேண்டி இருக்க ஒரு சூழல் இருக்குங்க. இதனால் உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியாது. வாரத்தின் பிற்பகுதியில் முக்கியமான நபர்களோட தொடர்பானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நண்பர்கள் உங்களுக்கு பல குவியக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க. அவங்க மூலம் எதிர்காலத்தில் லாபம் தரும் திட்டங்களில் சேரவும் வாய்ப்பு கிடைக்கும். வார இறுதியில் உடல் நலம் சரியில்லாமல் போகிறதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க. பழைய நோயானது திரும்ப வரதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க. உணவில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நீங்கள் ரொம்பவும் சிறந்ததுங்க. காதல் உறவு வலுவடையுங்க. வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் இன்னி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக வெள்ளை நிறம் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. தனுசு ராசி நவ கிரகங்களில் முழுமையான சுப கிரகமான குரு பகவானின் ஆதிக்கத்திற்குட்பட்ட ராசியாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் உறுதியான மனம் கொண்டவங்க. எதுலேயுமே கடின உழைப்பையும் விடாமுயற்சியும் கொடுக்கக்கூடிய அன்பர்கள்னு சொல்லலாங்க. தனுசு ராசியினர் தங்களோட வாழ்வில் சிறப்பான பல நன்மைகளை பெற சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னென்ன பரிகாரம்? குரு பகவானின் வழிபாட்டிற்குரிய வியாழக்கிழமை தினங்களில் விரதம் இருந்து குரு பகவானை மஞ்சள் நிற பூக்கள் இனிப்புகள் நைவேத்தியம் வைத்து வழிபட்டு வரதுனால தனுசு ராசியினர் வாழ்வில் பல நல்ல மாறுதல்கள் ஏற்படுவதை உங்களால் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து கொள்வதாலும் எப்போதுமே மஞ்சள் நிற ஒரு கைக்குட்டை உங்களோட வைத்து கொள்வதாலும் நேர்மறையான சக்திகள் உங்களிடம் அதிகம் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறையாவது ஹரித்துவார் நகரத்திற்கு சென்று கங்கையில் நீராடி வழிபட்டு வர உங்களையும் மற்றும் உங்களோட குடும்பத்தையும் பிடித்திருக்கும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையுங்க. கோவிலுக்கு செல்லும் முன்பு வெளியில் இருக்கும் யாசகர்களுக்கு உங்களால் முடிந்த தொகையை யாசகம் இடலாம். கோவில் வழிபட்ட பின்பு வந்து யாசகம் தருவதை முற்றிலுமாக தவிர்க்க வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளில் உங்களோட வீடுகளில் அசைவ உணவுகள் செய்வதையோ வாங்கி உண்பதையோ முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களோட தந்தைக்கான பணிவிடைகளை செய்து வந்தாலே உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் ஏற்படுவதை உங்களோட வாழ்வில் நீங்கள் உணர முடியுங்க. அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமையுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்துருன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
அதே மாதிரி நீங்கள் தனுசு ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது தனுசு ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து குரு பகவானை வழிபட்டு வாங்க, உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்வதை உங்களால் காண முடியுங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.